உண்மையிலேயே பணத்தை பற்றியும் வருமானத்தை பற்றியும் நம்ம பேசலாமான்னா ஒரு நாள் ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்கலாம். நம்ம பணக்காரன்னு சொல்கிறோம், அவரிடத்துலேருந்து அவர் பார்க்கும்போது அவரும் நார்மல் பர்சன் தான். நம்ம மாதிரி இருக்கிறவங்க புலம்புவோம், மீதி நண்பர்கள் புலம்புவாங்களன்னா சொல்ல மாட்டாங்க. ஆனால் இன்னொரு கிரகமும் நம்ம ஜாதகத்தில் நல்லா இருந்தது அப்படின்னா பணத்துக்கு எந்த தட்டுப்பாடும் இல்லாமல் வந்துகிட்டே இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் பவித்ரா. இன்னைக்கு நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னா ஏஎல்பி ஜோதிடர் மற்றும் ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு உமா வெங்கட் மேம் அவங்க கூட தான் இருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நிறைய பேர் இந்த ஒரு கொஷின் தான் மேம் கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, பணம் எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க, எல்லாராலையும் சேர்த்து வைக்க முடியுதானா? ஏதோ ஓரளவுக்கு சேர்த்து வைக்கிறாங்க. அந்த சேர்த்து வச்ச பணமுமே விரயமாக போகுது, வீண் செலவாக போகுது. அப்போது எங்கள் ஜாதகத்தில் 2ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகம் சரியில்லையா, இல்லை எந்த கிரகத்தை நாங்கள் வழிபடலாம், இந்த கிரகம் மட்டும் வழிபட்டால் போதுமா, இல்லை ஏதாவது தெய்வத்தையும் வழிபடலாமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க மேம். இதுக்கு அக்ஷய லக்ன பദ്ധதி மூலயமா 12 லக்னக்காரங்களுக்கும் பதில் சொல்லலாம் மேம். கண்டிப்பாக சொல்லலாம். இந்த பணம் அப்படிங்கிறது இன்றைய குடும்பங்களில் எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது. உண்மையிலேயே பணத்தை பற்றியும் வருமானத்தை பற்றியும் நம்ம பேசலாமான்னா ஒரு நாள் ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்கலாம். இன்றைக்கி பாமர மக்கள்லேருந்து பணக்கார வரைக்கும் நம்ம பணக்காரன்னு சொல்கிறோம், அவரிடத்துலேருந்து அவர் பார்க்கும்போது அவரும் நார்மல் பர்சன் தான். அவருக்கும் பார்த்திங்கன்னா பணத்தட்டுப்பாடுங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம மாதிரி இருக்கிறவங்க புலம்புவோம், மீதி நண்பர்கள் புலம்புவாங்களன்னா சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளேயும் அந்த பணம் சம்மந்தப்பட்டது பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். வருமானம் வருது, ஆனால் வருமானத்தில் நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது அங்கே கொடுக்கத்தான் செய்யுது. சிலருக்கு பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி சம்பளம் வரும் சிலருக்கு, ஆனால் 5ஆம் தேதியே வாடகை, லோனு எல்லாமே கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த குறிப்பிட்ட நாட்களில் அந்த வருமானத்தை பற்றி அவங்களுக்கு கவலையும், அதே மாதிரி ஒரு செயலை செய்கிறதுக்காக ஒன்று சேர்த்து வச்ச பணமோ இல்லைன்னா நகையை கொண்டு அடகு வச்சு அதை கட்டுற மாதிரி அமைப்பும் அப்படிங்கிறதா நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய பேர்கிட்ட இதை நான் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். உங்களுக்கும் அதே மாதிரி நிகழ்வுகள் அப்படிங்கிறது இருக்கும். நம்ம ஜாதகத்தில் எப்போதுமே வருமானம் அப்படிங்கிறது 2ஆம் பாவகம். அந்த வருமான ஸ்தானத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் நல்லா இருக்கணும். ஆனால் இன்னொரு கிரகமும் நம்ம ஜாதகத்தில் நல்லா இருந்தது அப்படின்னா பணத்துக்கு எந்த தட்டுப்பாடும் இல்லாமல் வந்துகிட்டே இருக்கும். அந்த கிரகம் கொஞ்சம் பலம் இல்லாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அதற்கு பரிகாரம், அதை தெய்வ வழிபாடு, அந்த தெய்வத்தை அதிகமாக கும்பிடுறது அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தினாலே போதும். அப்படி ஓஹோன்னு வராது, மீடியமாக இப்போ தேவையான சம்பளம் அப்படிங்கிறது இப்போ 10ஆம் தேதி வர்றது 5ஆம் தேதி வர்றதுக்குண்டான வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். எனக்கு வருமானமே இல்லை, அப்போ வருமானமே இல்லைன்னா வருமானம் வர்றதுக்குண்டான வழியை கொடுக்குமானா அந்த கிரகம் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். ஓகே மேம். மேஷ லக்னம், இப்போ எனக்கு மேஷ லக்னம் போகுது, ஏஎல்பி மேஷ லக்னம் போகும்போது எந்த கிரகம் நம்ம வழிபடணும் மேம்? இப்போ அக்ஷய லக்னம் எனக்கு மேஷ லக்னமாக இருக்குது. எந்த கிரகம் எனக்கு வழிபாடு அப்படிங்கிறத பணம் தரக்கூடிய கிரகம், இல்லைனா பணத்தை தடுக்கக்கூடிய கிரகம், பணத்தை தடுக்கக்கூடியது சொல்லலாம், ஏன்னா வரக்கூடியது அப்படிங்கிறது யாரும் கேட்கவே மாட்டாங்க. எனக்கு எதனால் பணம் தரலை, இது கொடுத்தும் என்னால் அனுபவிக்க முடியல அப்படிங்கிற கேள்வி தான் அதிகமாகவே இருக்கும். இந்த மேஷ லக்னம் அக்ஷய லக்னம் செல்லும்போது அந்த 5ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவங்க ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்தாங்கன்னா அந்த வருமானம் சம்மந்தப்பட்டது ஜாதகருக்கு ரொம்ப அருமையாக இருக்கும்னு சொல்லலாம். உதாரணமாக அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவங்க ஜாதகத்தில் லக்னத்திலே இருந்தார்னா அவங்களுக்கு அந்த பணம் சம்மந்தப்பட்டது ஒரு நல்ல நிலையில் இருக்காது. எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் அது கடனுக்காகவும் நோய்க்காகவும் இல்லைனா திடீர்னு ஏதோ ஒரு செலவுக்காக அப்படிங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக செலவழியும்னு சொல்லலாம். இந்த வருமானம் வருது, ஆனால் நான் முறையாக பயன்படுத்த முடியல, சிலருக்கு வருமானத்தையே கொடுக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. மேஷ லக்னக்காரங்க உங்கள் ஜாதகத்தில் சூரியன் நல்ல இடத்துல இருந்தார்னா கண்டிப்பாக வருமானம்ங்கிறது உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. மேஷ லக்னம், இந்த கிரகம் சொல்லிட்டீங்க, சூரிய கிரகம், சூரிய பகவான் எந்த இடத்துல இருக்காரு அப்படின்றத பார்க்க சொல்லிட்டீங்க. இப்போ கிரகம் சொல்லியாச்சு, இப்போ இவங்க எந்த கடவுளை வழிபட்டா இந்த பண வரவு அதிகமாகும் மேம்? இந்த மேஷ லக்னக்காரங்களை எப்போதுமே கடவுள்னு பார்த்தீங்கன்னா சிவன் வழிபாடுங்கிறது நல்லாயிருக்கும், அதை செய்தாலே போதும். சிவன் சூரியன் லக்னத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அதனால் இந்த சிவன் வழிபாடுங்கிறது உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்கும். அதை செய்தாலே பணம் சம்பந்தப்பட்டது நல்ல வருமானத்தை கொடுக்கும். எப்போதுமே சூரியன் உதயம் அப்படிங்கிறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா காலம்பரை தான்.
அந்த காலை நேர வழிபாடுங்கிறது சிறப்பு. நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய நண்பர்கள் காலம்பரை எந்திரிச்சு வேலையெல்லாம் இருக்கும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாயந்தரம் போய் மெதுவா சாமிய கும்பிடுவோம். சுவாமி அங்க தான் இருக்கும், எங்கேயும் போயிற மாட்டாருன்னு சொல்லுவோம். உண்மையிலேயே அதிகாலை நேரையில் அந்த சுவாமி நட திறக்கக்கூடிய நேரத்துல போயிட்டு வாங்க. அவ்வளோ ஒரு மாற்றம் கிடைக்குமானா, கண்டிப்பாக கிடைக்கும். கொஞ்சோண்டு முன்னாடி எந்திரிச்சு பாதி ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு, ஸ்கூல் போகக்கூடிய குழந்தைகள், காலேஜ் போகக்கூடிய குழந்தைகள், ஆஃபீஸ்க்கு ஹஸ்பண்ட் கிளம்பிடுவாங்க, குழந்தைகள் கிளம்புவாங்க. அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் அப்படிங்கிறது எடுத்து கொடுக்கணும். எல்லாம் சரிதான். ஆனா, எனக்கு பணம் வேணும்னு யார் நினைக்கிறாங்களோ, மேஷ லக்னக்காரங்க, அந்த அதிகாலை சிவன் கோவில் தரிசனம், நிர்மாலி தரிசனம்னு சொல்லுவாங்க கேரளால. அந்த சுவாமி நட திறக்கும்போது சுவாமிய பார்த்துட்டு, அங்க முதல் தீபாராதனை அப்படிங்கிறத பார்த்துட்டு வரணுமா. அந்த செயல் செய்தாலே இவங்களுக்கு வருமானம் சம்மந்தப்பட்டது, வருமானம் இல்லாதவங்களுக்கும், நான் சம்பாதிக்கிறேன் ஆனால் என் கையில் பணம் தங்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கும் இது சிறப்பான பலனாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். மேஷ லக்னக்காரங்க கண்டிப்பாக சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்து உங்கள் மாற்றத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ரிஷப லக்னக்காரங்க, ரிஷப லக்னம் போகுது, ரிஷப லக்னத்துக்கு எந்த கிரகம் பண வரவை அதிகரிக்கும் மேம்? இந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கு வந்து இந்த எப்போதுமே பார்த்தீங்கன்னா, இந்த 2ஆம் அதிபதி புதன் சொல்லக்கூடிய கிரகம் 2லயே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாங்கன்னா, இவங்களுக்கு பணத்தடை ஏற்படுமானா தடை ஏற்படும். எவ்வளோதான் அப்பன் சொத்து, தாத்தா சொத்து, சேர்த்து வச்ச சொத்து எதுனாலும் இருக்கட்டும். ஆனால் இவர்கள் வந்து கரைக்கக்கூடிய காலமாக இருக்கும். ஊருக்காக செலவழித்தேன், சந்தோஷத்துக்காக செலவழித்தேன்னு சொல்லிட்டு கையில் உள்ளதெல்லாம் செலவழிக்கக்கூடிய காலங்கிறது இந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கு இருக்கும். அவங்க இந்த பணம் சம்மந்தப்பட்டதில் மனைவி பேச்சோ நண்பர்கள் பேச்சோ கண்டிப்பாக கேட்கக்கூடாது. அதை கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்குள்ள பிரச்சனைகளையும் உருவாக்கும். அதே மாதிரி அந்த குடும்பத்திலையும் ஒற்றுமை இல்லாமை அப்படிங்கிறது இந்த கிரகம் கண்டிப்பாக கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா வாக்குஸ்தானத்தில் புதன் அமரும்போது ரிஷப லக்னக்காரங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். அதுவும் குடும்பத்திலையும் வருமானத்திலையும் இவங்களுக்கு அதிகமான ஒரு போராட்டம் இருக்கத்தான் செய்யும்னு சொல்லலாம். கிரகம் சொல்லிட்டீங்க. இப்போ ரிஷப லக்னக்காரங்க இந்த தெய்வத்தை வழிபட்ட பணம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னா எந்த தெய்வம் மேம்? இந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கு வந்து நடராஜர் வழிபாடு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். அதுவும் திருவாதிரை அன்று சிவன் கோவிலில் உள்ள நடராஜர் வழிபாடு இவங்களுக்கு வந்து அந்த பண வரவை அதிகரிக்கும். இப்போ நடராஜரை உங்களுக்கு தெரியும், மாலை நேரையில் வழிபாடு அது வந்து நல்லாயிருக்கும். இப்போ சிவ ஆலயங்கள்லாம் மாலை நேரங்களில் அபிஷேகம் நடக்கும். அந்த அபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு 100 பாலோ 200 பாலோ, ஆனால் பசும் பால் அப்படிங்கிறது வாங்கி கொடுங்க. அதை கொடுக்க அந்த அபிஷேகம் செய்ய அந்த மனம் குளிரும்னு சொல்லுவாங்க. மனம் குளிர கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு அந்த வருமானத்தை வந்து அதிகப்படுத்தவும் சேமிப்பை வந்து உருவாக்குவதற்குண்டான ஒரு வழியும் அங்கே கிடைக்குமானா கிடைக்கும். இந்த ஆருத்ரா தரிசனம்னு சொல்லுவாங்க. திருவாதிரை நட்சத்திரத்து அன்னைக்கு அதை போய் செஞ்சாலே உங்களுக்கு நிறைய மாற்றம் இருக்கும். மாதம் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தில் மாலை நேரத்தில் சிவன் கோவில் உள்ள அபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக சிறந்த பலனை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். செய்து பாருங்கன்னு சொல்லலாம். ரிஷப லக்னம் யாருக்கு ஏல்பி ரிஷப லக்னமாக போகுதோ அவங்க கண்டிப்பாக சிவன் கோயிலுக்கு போயிட்டு இந்த நடராஜரை போய் திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு சாயங்காலம் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா பணமும் தட்டுப்பாடு இல்லாமல் பண வரவு அதிகமாகும் அப்படின்னு சொல்லி மேம் சொன்னாங்க. அடுத்தது மிதுன லக்னம் போகும்போது மேம், ஏஎல்பி மிதுன லக்னம் போகும்போது எந்த கிரகத்தை இவங்க வழிபட்டால் பண வரவு அதிகமாகும் மேம்? அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது மிதுன லக்னமாக போகுது. இந்த மிதுன லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திர பகவான். சந்திர பகவான் அவங்க ஜாதகத்தில் எங்கே வேணா இருக்கட்டும். இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கு சனி பகவான் அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் லக்னத்தில் இருந்தார்னா பணம் சம்மந்தப்பட்ட தட்டுப்பாடு அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்கிறது. என்னுடைய ஜாதகம் அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது மிதுன லக்னம். மிதுன லக்னத்திற்கு சனி பகவான் அஷ்டமாதிபதி சனி பகவான் லக்னத்தில் உட்காந்துருந்தாருன்னா ஜாதகர் பணத்தை பற்றியோ வேறு எந்த நிகழ்வுகளை பற்றியுமே அவர் வந்து நினைக்கவே மாட்டார். மைண்ட் எப்படி இருக்குமா, மழுங்கி போயிருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ஒரு நிலையை கொடுக்கும். பணம் இல்லாதவன் பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு தன்மையை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ இவர்கள் இந்த சனி பகவானை கண்டிப்பாக கவனமாக பார்த்துக்கணுமானா உங்கள் ஜாதகத்தில் மிதுன லக்னம் அக்ஷய லக்னமாக இருக்குது, சனி பகவான லக்னத்திலேயே உட்கார்ந்துருக்கிறாருன்னா பணம் சம்மந்தப்பட்ட தட்டுப்பாடு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். ஓகே மேம், மிதுன லக்னம் கிரகம் சொல்லிட்டோம். இப்போ எந்த தெய்வத்தை இவங்க வழிபட்டால் அந்த பணவரவு அதிகமாகும் மேம்? முத்துமாரியம்மன் வழிபாடு. இந்த முத்துமாரியம்மன் வழிபாடு வெள்ளிக்கிழமை இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை
இதை செஞ்சாலே இவங்களுக்கு பணத்தட்டுப்பாடுங்கிறது இங்கே சரியாகும். நீங்கள் அம்மன் கோவிலுக்கு போனீங்கன்னா அபிஷேகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ணணும். அலங்காரம் அப்படிங்கிறது பெருமாள் கோவில். அபிஷேக பிரியர் யாருன்னா சிவபெருமான் அப்படிங்கிறது அபிஷேக பிரியர். அலங்கார பிரியர் யாருன்னு கேட்டிங்கன்னா பெருமாள் வந்து அலங்கார பிரியர். அப்போ அந்த அபிஷேகம் பண்ணாலே போதும். ஏன்னா தாயாருக்கு அபிஷேகம் செய்தாலே அந்த மனம் அப்படிங்கிறது குளிரும். அந்த வருமானம் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு ஃப்ளூவெண்ட்டாக கண்டிப்பாக கரெக்டாக வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. வெள்ளிக்கிழமை இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை 2 நேரங்களில் அம்மனுக்கு உகந்த அபிஷேக நேரம் உங்களால் எப்போ போக முடியுமோ பாருங்க. இதுக்கு காலை மாலை அப்படிங்கிற கணக்கு கிடையாது. உங்களுக்கு காலம்பரை போக முடிஞ்சதுன்னா காலம்பரை, விசேஷ நாட்களில் மாலையில் அபிஷேகங்கிறது நடக்கும். அதில் போய் அந்த அபிஷேகம் அப்படிங்கிறது பண்ணுங்கள். பால், பன்னீர், பஞ்சாமிர்தம், திரவியம் எது இருக்குதோ உங்களால் மாதம் மாதம் எதை வாங்கி கொடுக்க முடியுமோ, வாரம் எதை வாங்கி கொடுக்க முடியுமோ அதை செஞ்சாலே போதும். வருமானம் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏஎல்பி மிதுன லக்னமாக போகும்போது முத்துமாரியம்மன் வழிபாடு சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. கடக லக்னம் மேம், ஏஎல்பி கடக லக்னம் போகும்போது எந்த கிரக வழிபாடு பண வரைவு அதிகரிக்கும் மேம்? இந்த கடக லக்னம் போகும்போது இவங்களுக்கு வந்து இந்த தடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து சுக்கிரன். இந்த சுக்கிரன் வந்து உதாரணமாக 7ஆம் இடத்துல இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் 11ஆம் அதிபதி. யாருன்னா இந்த கடக லக்னத்திற்கு 11ஆம் அதிபதி சுக்கிரன். லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியதும் சுக்கிரன் தான். அவர் 7ஆம் இடத்துல இருந்தாருன்னா கண்டிப்பாக வருமானத்தை கொடுக்க மாட்டார். உங்களுக்காக நீங்கள் சம்பாதிக்க மாட்டீங்க. ஊருக்காக சம்பாதிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும். நான் சம்பாதிச்சு கோவிலுக்கு கொடுத்தேன், நான் சம்பாதிச்சு இந்த நண்பருக்கு கொடுத்தேன், நான் சம்பாதிச்சு வேற ஒருத்தங்க கேட்டாங்க அவங்களுக்காக கொடுத்தேன், என் கையில் பணமே தங்க மாட்டேங்குது. கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல பாவகத்தில் இருக்கிறாரா அப்படிங்கிறத பாருங்கள். இந்த 7ஆம் பாவகம் மகர ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பண வரவை தடுக்குமானா கண்டிப்பாக தடுக்கும்னு சொல்லலாம். ஓகே மேம், கிரகம் சொல்லியாச்சு. இப்போது கடக லக்னம் போகும்போது எந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு பண வரவை அதிகமாக்கும்? ராஜராஜேஸ்வரி அம்மன் வழிபாடு. அந்த ஒரு தெய்வத்தை மட்டும் பிடிச்சிக்கோங்க. கடக லக்னக்காரங்க யாரோ ராஜராஜேஸ்வரி வழிபாடுங்கிறது பண்ணுங்க. இந்த ஸ்ரீ சக்கரம் வச்சு எந்த கோவிலில் வச்சு வழிபாடு பண்ணுறாங்களோ அங்கே போயிட்டு வாங்க. உங்களுக்கு தன வரவு அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த ஸ்ரீ சக்கரம் எங்கெல்லாம் இருக்குதோ, நீங்கள் காமாட்சி போவீங்களோ, மீனாட்சியை போய் பார்ப்பீங்களோ, இல்லைனா இங்கே பக்கத்தில் அம்பாள் இருக்கா அங்கே ஸ்ரீ சக்கரம் வச்சு வழிபாடு பண்ணுறான்னு அங்கே போய் பார்ப்பீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள். அம்மனுக்கு கொஞ்சோண்டு குங்கும அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வாங்க. நீங்கள் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாலும் சரி தான், 100 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாலும் சரி தான். குங்குமம் அபிஷேகத்துக்கு இல்லைனா குங்கும பாக்கெட் வாங்கி கொடுத்துட்டு அம்பாளோட காலடியில் போட சொல்லுங்கள். கண்டிப்பாக தனவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம். கடக லக்னம் போகும்போது ராஜராஜேஸ்வரி அம்மனை வழிபடலாம் அப்படின்னு சொல்லி மேம் சொல்லிட்டாங்க. இப்போ சிம்ம லக்னம் ஏஎல்பி லக்னம் போகுது மேம். இப்போ பண வரவு அதிகமாகணும்னா எந்த கிரகத்தை மேம் இவங்க வழிபாடு பண்ணணும்? இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியது புதன். அவர் வந்து ஜாதகத்தில் எங்கே வேணால் இருக்கட்டும். ஆனால் அந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு இந்த பணம் சம்பந்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்திர பகவான் விரையாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அவர் வந்து அந்த 9ஆம் பாவகமான பாக்யஸ்தானத்தில் இருந்தார்னா பாக்கியத்திற்காக பண விரயம்ங்கிறது செய்ய வைக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். அது இருக்கக்கூடாதானா இருக்கக்கூடாது. எனக்கு சிம்ம லக்னக்காரங்களுக்கு விரையாதிபதின்னு சொல்லக்கூடியது சந்திரன். அவர் விரயஸ்தானத்தில் இருந்தார்னா 9ஆம் பாவகத்தில் இருந்தார்னா பாக்கியத்துக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு அதிகமாகவே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் யாரை எந்த கிரகத்தை கவனமாக பார்க்கணுன்னா உங்களுடைய லக்னம்ங்கிறது சிம்ம லக்னம். சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்கிறாருன்னு மாத்திரம் பார்த்துக்கோங்க. ஓகே மேம், சிம்ம லக்னம் சந்திர பகவானை பார்க்க சொல்லிட்டோம் கிரகத்தில். இப்போது எந்த தெய்வத்தை வழிபட்டால் இவங்களுக்கு பண வரவு அதிகமாகும் மேம்? சிம்ம லக்னக்காரங்களுக்கு வந்து சாஸ்தா வழிபாடுங்கிறது நல்லாயிருக்கும். ஐயப்பனை கும்பிட்டா போதும்னு சொல்லுவாங்களே. சபரிமலைக்கு போகிறது ஆண்களாக இருந்ததுன்னா சபரிமலை, பெண்களாக இருந்ததுன்னா சாஸ்தா வழிபாடு. அதுவும் பூரண புஷ்கலையோடு இருக்கிற சாஸ்தா. தனியாக இருக்கக்கூடிய சாஸ்தா கூட கிடையாது. பூரண புஷ்கலையோடு இருக்கக்கூடிய சாஸ்தா அப்படிங்கிறது வழிபாடு பண்ணலாம். ஆண்களாக இருந்தால் சபரிமலைக்கு போயிட்டு வந்தாலே மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, கார்த்திகை மாதத்தில் விரதம் இருந்து மலைக்கு போனாலே ஒரு மாற்றம்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி போகிறவங்க பார்த்திங்கன்னா இந்த லக்னக்காரங்களாக அப்படிங்கிறது இருப்பாங்க. இவங்க மட்டும் கிடையாது, இன்னும் சில லக்னங்கள் அதை தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த 10 வருஷ காலங்களில் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். யாரெல்லாம் இந்த எனக்கு சிம்ம லக்னமாக இருக்குது, நான் இந்த ஒரு தெய்வத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டா போதுமானா கண்டிப்பாக பிடிச்சிக்கிட்டா போதும், நிறைய மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்கும். சிம்ம லக்னக்காரங்க சாஸ்தாவை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க, பண வரவு அதிகரிக்கலாம்.
கன்னி லக்னம், ஏஎல்பி கன்னி லக்னம் போகுது மேம். இவங்க எந்த கிரகத்தோட வழிபாடு பண்ணா பணவரவு அதிகமாகும் மேம்? இந்த ஏஎல்பி கன்னி லக்னம் போகிறவங்களுக்கு ராகு பகவான் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இருக்குது. இது திருமண உறவை தடுக்கும்னு சொல்லுவாங்க. எங்கே 7ஆம் பாவகத்தில் இருந்தாங்கன்னா திருமணத்தை தடுக்காது, இந்த பண வரவை தடுக்கக்கூடியது அவர்தான். இந்த லக்னத்தில் கேதுவும் 7ஆம் பாவகத்தில் ராகுவும் அமர்ந்துட்டார்னா உங்களுக்கு வருமானம் இல்லாத ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும். கையிலேருந்து பணம் செலவழிஞ்சுட்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த கன்னி லக்னக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். ராகு மட்டும் உங்கள் ஜாதகத்தில் நல்ல பாவகத்தில் இருந்துட்டார்னா பொதுவாகவே இந்த நீர் ராசிகளில் ராகு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீர் ராசிகளில் ராகு அமர்வது வருமானத்தை தடுக்குமானா கண்டிப்பாக தடுக்கும்னு சொல்லலாம். ஓகே மேம். கிரகம் ராகு பகவான் சொல்லிட்டோம். இப்போ இவங்க எந்த கடவுளை வழிபட்டா பணவரவு அதிகமாகும்? லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடுங்கிறது சிறப்பு. எப்போதுமே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைன்னா அதை விட மிகப்பெரிய ஒரு கடவுளை தான் நம்ம வழங்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ புருஷன் கோவப்பட்டா பொண்டாட்டி கத்துனான்னா புருஷன் அடங்கிடுவான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் ராகுங்கிறது பிரம்மாண்டம். அதை விட பிரம்மாண்டம் யாருன்னா நம்ம நரசிம்மமூர்த்தி. தூணிலிருந்து உடனே பிரத்யட்சமானது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான். எந்த இடத்துல இருப்பாருன்னு நமக்கு தெரியாதுன்னு சொல்லுவோம்லவா, அந்த மாதிரி. அப்போ நரசிம்மர் வழிபாடு இந்த கன்னியா லக்னக்காரங்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும். நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடுங்கிறது பண்ணாலே போதும், நல்லாயிருக்கும். கண்டிப்பா நீங்களும் ஏஎல்பி கன்னி லக்னமா இருக்கு அப்படின்னா லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்க. உங்களுக்கும் பண வரவு அப்படிங்கிறது அதிகமாகும்னு சொல்லலாம். சித்தர் பூமி.